தென்னிலங்கை அரசியல்வாதிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்திய தமிழ் மக்கள். இலங்கை தேர்தலின் முடிவு அதிர்ச்சி அடைந்துள்ள வைகோ. தேசிய பட்டியலின் ஊடாக அவைக்குள் வரும் நாமல். ஒற்றையாட்சிக்கு எதிராகவே வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் வாக்களித்துள்ளனர். சிவாஜிலிங்கம் கருத்து. தமிழரசு கட்சிக்கு வடகிழக்கு மக்கள் வழங்கிய ஆணை காலமுடன் சுமந்திரன். தமிழரசு கட்சிக்கு வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்கள் பிரதான ஆணையை கொடுத்திருக்கின்றார்கள். இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். மக்கள் முன்பாக வந்து தேர்தலில் போட்டியிட்டு மக்களால் நான் தெரிவு செய்யப்படாத சூழலில் தேசிய பட்டியல் மூலமாக நாடாளுமன்றம் செல்வதை விரும்பவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ் ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவித்ததாவது: கட்சி தாவல்கள் நிறைந்த எங்களுடைய அரசியல் கலாச்சாரத்திலே தேசிய மக்கள் சக்தி திட்ட தெளிவாக வேற கட்சிகளில் இருந்து தங்களுடைய கட்சிக்கு யாரும் வர வேண்டாம் என்றும் தாங்கள் யாரையும் எடுக்க மாட்டோம் என்றும் சொல்லி தனித்து இந்த வெற்றியை ஈட்டியிருக்கின்றார்கள். ஜனாதிபதி தேர்தலில் அனுர்குமார திசாநாயக்க வெற்றி பெற்றதே வியப்பான விடயமாக பலராலும் நோக்கப்பட்டது. அதற்கு ஒரு படி மேலே சென்று இப்போது நாடாளுமன்றத்தில் தேர்தலில் 3/2 பெரும்பான்மைக்கும் அப்பால் மிகப்பெரியதொரு பெரும்பான்மையை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். இந்த இடத்திலே தேசிய மக்கள் சக்தி தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே மக்களுக்கு சொன்ன விடயங்களை நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். இப்படியாக மக்கள் ஆணை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முக்கியமாக தேர்தல் அறிக்கை விஞ்ஞாபனத்திலே தாங்கள் குறிப்பிட்ட வாக்குறுதிகளுக்காகவேதான். எங்களது கட்சியை பொறுத்தவரையில் கட்சியின் முடிவே இறுதியாக இருக்கும். நான் கட்சியின் சகல முடிவுகளுக்கும் கட்டுப்பட்டவனாக இருப்பேன். ஸ்ரீதரன் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கின்றார். அதிகளவான விருப்பு வாக்குகளையும் பெற்றுள்ளார். அவர் உட்பட தமிழரசு கட்சியில் இம்முறை வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கில் வாழும் தமிழர்களின் நம்பிக்கையை தெற்கு அரசியல் கட்சி ஒன்று பெற்றுள்ளமை தொடர்பில் பாராட்டை தெரிவித்துக் கொள்வதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜுர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி உள்ளிட்ட இந்த அரசாங்கம் மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய பல எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. அதனை எவ்வாறு நிறைவேற்றுவது என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம் எனவும் தெரிவித்துள்ளார். காலையில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சி காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை வரலாற்றில் ஒருபோதும் எமக்கு நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் போன விடயம் ஒன்றை தற்போதைய ஜனாதிபதியும் அதிகாரத்துக்கு வந்துள்ள அரசாங்கமும் வெற்றி பெற்றுள்ளது. அது தொடர்பில் இலங்கையர்கள் என்ற வகையில் நாங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை காலமும் வடக்கு அரசியல்வாதிகள் அமைச்சரவையில் அங்கம் வகித்துள்ளனர். எனினும் அவர்கள் தங்களின் கட்சிகளின் கீழ் தேர்தலில் போட்டியிட்ட பின்னரே அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட்டனர். கடந்த அரசாங்கத்தில் டக்ளஸ் தேவானந்தா அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் செய்தாலும் தெற்கு அரசியல் கட்சி ஒன்றை பிரதிநிதித்துவப்படுத்தி அமைச்சரவையில் செயல்படவில்லை. இந்த நிலையில் தெற்கு அரசியல் கட்சி ஒன்றை பிரதிநிதித்துவம் செய்து வடக்கு கிழக்கில் பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு சக்திகளுடன் செயல்பட்டு வரும்போது தெற்கில் ஒரு அரசியல் கட்சி தொடர்பில் நம்பிக்கை வைத்து விசேட வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கின்றது என வஜுர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். புதிய அரசாங்கத்தில் தமிழர்களும் அமைச்சரவையின் உறுப்பினர்களாக வருவார்கள். அதனை இலங்கையர்களாக பெற்றுக்கொண்ட வெற்றியாகவே நாங்கள் பார்க்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். தேர்தலை வெற்றி கொண்டாலும் மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய பல சவால்கள் இருக்கின்றன. அதனை வெற்றி கொள்வதற்கு முடியாமல் போகும் என்றே நாங்கள் தொடர்ந்தும் தெரிவித்து வருகின்றோம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நடந்து முடிந்துள்ள நாடாளுமன்ற தேர்தலின் ஊடாக புதிதாக தெரிவு செய்யப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விசேட செயலமர்வு ஒன்றை நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 3 நாட்கள் இந்த செயலமர்வு நடாத்தப்படும். எதிர்வரும் 25, 26 மற்றும் 27ஆம் திகதிகளில் இந்த செயலமர்வினை நடாத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் எதிர்வரும் 18ஆம் திகதி முதல் 20ஆம் திகதி வரை புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இந்த பணிகள் காரணமாக 18ஆம் திகதி முதல் 22ஆம் திகதி வரை நாடாளுமன்ற ஊழியர்களின் விடுமுறைகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் எதிர்வரும் 21ஆம் திகதி காலை 10 மணிக்கு புதிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பமாக உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அளுத்கமகே அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 3 தசாப்த காலமாக அரசியலில் ஈடுபட்டு வருவதாகவும் கண்டி மாவட்ட மக்களுக்கு தனது தேவை இல்லை என்பதை பொது தேர்தலில் காட்டியுள்ளதாகவும் அளுத்கமகே கூறியுள்ளார். தனது கட்சி அலுவலகத்தில் இன்று நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை கூறியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், இவருடைய பொது தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணியின் சார்பில் கண்டி மாவட்டத்தில் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்டேன். வாக்காளர்கள் 20,401 வாக்குகளையே வழங்கினார்கள். கடந்த தேர்தலில் தான் கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தேன். மக்களுக்கு தனது அரசியல் தேவையில்லை. தனது அரசியல் பயணத்தின் போது தொடர்ச்சியாக பல்வேறு நபர்களாலும் ஊடகங்களாலும் தம்மை அவதூறாக பேசினாலும் அவற்றை பொருட்படுத்திக் கொள்ளாமல் தனது தொகுதியின் வாக்காளர்களுக்காகவே அரசியலில் இருந்தேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஒற்றையாட்சிக்கு எதிராகவே வடகிழக்கு தமிழ் மக்கள் வாக்களித்துள்ளனர் என தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் MK சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை வடமராட்சி ஊடக இல்லத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு 80,000 வாக்குகள் மட்டும்தான் கிடைத்தது. ஆனால் சமஷ்டியை வலியுறுத்தும் தமிழ் தரப்புகளுக்கு 1,50,000 வாக்குகள் கிடைத்துள்ளன. EPDP மற்றும் அங்கஜன் போன்றோரின் வாக்குகளே JVPக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. அவர்களை மக்கள் நிராகரித்துள்ளனர். நடைபெற்று முடிந்த பொது தேர்தல் முடிவுகள் முழு நாட்டிற்கும் தமிழீழ மக்களுக்கும் பல செய்திகளை சொல்லியுள்ளது. தமிழ் மக்கள் வழங்கிய தீர்ப்பை ஏற்றுக்கொள்கின்றோம். தோல்விகள் பின்னடைவுகள் புதிதல்ல. மீண்டும் எழுந்து நிற்போம். தமிழ் தேசியத்தை எவரும் பேசக்கூடாது என்று அர்த்தமல்ல. தமிழ் தேசியம் தொடர்பில் அறிவுரை கூறும் யோக்கியதை அர்ஜுனாவிற்கு இல்லை. மக்களின் தீர்ப்பின் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுங்கள். நிதி நெருக்கடி தொடர்பில் பத்திரிகை செய்தி மூலம் அறிந்து கொண்ட உள்ளூர் மற்றும் புலம்பெயர் வாழ் தமிழர்கள் தங்களால் முடிந்த அளவு நிதியுதவிகளை செய்திருந்தனர். நிதியுதவிகளை அனுப்பியிருந்தமை நிகழ்ச்சியை ஏற்படுத்தியதுடன் மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்ற உத்வேகத்தை ஏற்படுத்தியிருந்தது. தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் உள்ள கட்சிகள் அனைத்தும் ஒன்றுபட வேண்டும் என்பதே மக்கள் தீர்ப்பு. தமிழீழத்திலே சிங்கள இனவாத கட்சிகளின் ஆதிக்கத்தை தடுத்து நிறுத்த தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தும் ஓரணியாக ஒன்றுபட வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டுக்கான பொது தேர்தலில் 20 பெண்கள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளனர். இவர்களில் பெரும்பாலான பெண்கள் தேசிய மக்கள் சக்தி கட்சியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாகும். தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பட்டியலில் இருந்து பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஹரிணி அமரசூரிய கடந்த பொது தேர்தலின் போது தேசிய பட்டியல் ஊடாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பில் கண்டி மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் பிரதிநிதித்துவம் செய்த 2 பெண்களும் தெரிவு செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அண்டை நாடான இலங்கையின் தேர்தல் முடிவுகள் குறித்து தமிழகத்தின் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக நிறுவனர் வை. கோபாலசாமி தமது அதிர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் அண்டை நாட்டில் உள்ள தமிழர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்தியா மற்றும் புலம்பெயர் தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும் நேற்று அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு இந்திய அரசு துரோகம் செய்யக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ள வைகோ, இலங்கையில் தமிழர் பிரச்சினைக்கு இதுவரை தீர்வு காணப்படவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கிடையில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமிழர்களுக்கு எதிரானவர் எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கு ராஜபக்ஷ அரசாங்கமே காரணம் என்றாலும் அனுரகுமார திசாநாயக்க தொடர்ந்தும் தமிழர்களுக்கு எதிராக குரல் எழுப்பி வந்தார். அத்துடன் தேசிய மக்கள் சக்தி என்பது ஜனதா விமுக்தி பெரமுனவின் மற்றுமொரு பதிப்பு மட்டுமே என்று வைகோ மேலும் தெரிவித்துள்ளார்.